பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் தேவனோடு கூட இந்த ஹெவன்ஜி முன்பாக உட்கார்ந்து இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினை கேட்டு விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தினார், உங்களை காத்தார், பராமரித்தார், அவர் உங்களை நடத்தினார் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே எண்ணினோம் என்றால் இன்னும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சில நேரங்களிலே கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதனூடாய் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நடத்தி செல்கிறார் என்பதை பார்க்கும்போது இவ்வளோ ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் யாரையோ கூப்பிட்டு இல்லை யார்கிட்டையோ விண்ணப்பத்தை சொல்லி யார்கிட்டையோ ஏதோ ஒன்றை சொல்லி அவங்கள பார்த்து நகைத்தார்களே தவிர உங்களுக்கு நன்மை செய்யலை. ஆனால் இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ என்னை நோக்கி கூப்பிடு, மனுஷனை கூப்பிட வேண்டாம். அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு நன்மை செய்வது போல் நடிப்பாங்கன்னா நன்மை செய்ய மாட்டாங்க, துரோகம்தான் செய்வாங்க. நீங்கள் நன்மை செஞ்சு பாருங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. நீங்கள் யாருக்கும் ஒன்றும் செய்யலைன்னா அவங்களும் கண்டுக்க மாட்டானா. நீங்கள் நன்மை செய்துட்டு அவங்கள்ட்டேருந்து நன்மை வரவும் நீங்கள் செய்யாதுங்க யாரும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக என் தேவன் செய்வார். அதைத்தான் அதே அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ செய்த நன்மைக்கு, ஆமென், நீ செய்த காரியங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளிலே இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஆள்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுட்டு வேதனையோடு கூட உட்கார்ந்துறீங்கன்னா இந்த மத்தியான நேரத்தில் உங்கள் விண்ணப்பத்தையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். அவர் கூப்பிட சொல்கிறார், கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பாராம். பாருங்கள், நமக்கு எட்டி பிடிக்கணும்னா எட்டி பிடிக்க முடியாது. நம்ம ஏதோ ஒன்று செய்ய நம்மளால் முடியாது, எட்டி பிடிக்க முடியாது. நம்ம எவ்வளோ குதித்து பார்க்குறோம், எவ்வளோ நம்ம யோசித்து பார்க்குறோம், முடியல. ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நாட்கள் வரும்போது நல் வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல் காரியங்கள், நல் விசேஷங்கள் நடக்க தடை அல்லது நல் விசேஷங்களை நடத்தக்கூடாதபடி சத்துரு அவங்க காரியங்களை எடுத்து வைத்திருந்தாங்கன்னா நாட்கள் வரப்போகிறது. அண்டு கர்த்தர் நல் விசேஷங்களை கேட்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கி உங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பாராக என்று சொல்லுகிறேன். ஒரு மத்தியான நேரத்தில் வார்த்தையை பார்த்து நாம் ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தில் நம்ம விண்ணப்பங்களை வைக்கலாமா? எல்லாரும் உங்கள் கையில் விண்ணப்பம் என்ன கையில் எடுத்து வைங்க. ஆனால் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம் இருக்கும் இல்லையா? சொல்லி ஆண்டவரே, கடந்த 25 நான் சொன்னேன் ஆண்டவரே, நடக்கலை, இந்த 26 அது கடந்து வந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறீங்கன்னா இந்த 26 உங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு எட்டாது, உங்கள் அறிவுக்கே அது தோணாது, இது நடக்குமா இனி நடக்காது அப்படிலாம் கூட நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் அதை விட மேலான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. இவ்வளோ உடைஞ்சு போயிருக்கீங்கண்ணா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உடைந்து போன நேரத்துலலாம் என்னை உங்கள் கிருபை உருவாக்கிட்டே ஆண்டவரே, இன்றைக்கி நான் நிலச்சி நிற்கிறேன்னா உங்கள் கிருபை தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருக்க கூட அந்த 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 ஸ்டான்ஸாக பாடலாமா? உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கண்ணீர் விட்ட நேரத்திலெல்லாம் என்னை மகிழச் செய்த கிருபை இது. கண்ணீர் விட்ட நேரத்திலெல்லாம் என்னை மகிழச் செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாருங்கள், நம்ம சோர்ந்து போன நேரத்துலலாம், கண்ணீர் விட்ட நேரத்துலலாம் ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னார். அதே தான், நீ என்னை நோக்கி கூப்பிடு, என் கிருபையினால் உனக்கு நீ எட்டாத உனக்கு அறியாதவன பெரிய காரியங்களை கத்த அறிவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி யாரெல்லாம் என்னென்ன இன்னைக்கு விண்ணப்பத்தை வைக்கணும்னு வச்சுருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்தை கையில் எடுங்க. அல்லது எல்லாமே இருதயத்தில் பதிவாயிட்டு நான் எவ்வளோ நாளாக இதுக்காக ஜெபித்துட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு விடுதலை வரலன்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்கப்பா. ஒருவேளை நாள் நீண்டு இருக்கலாம், நாட்கள் வருடங்களாக இருக்கலாம், எத்தனை வருடங்களானாலும் உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடலாமா? இருதயத்தில் வர வேண்டியதெல்லாம், ஐயோ நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, விட்டுருங்க.
சொல்லுங்கள், நான் ஜெபித்ததெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கும்போது நீங்கள் என்னை தூக்கிவிட வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கேன். எல்லாமே முடிஞ்சு போனாலும் துளிர்க்க வைக்க உம்மால் முடியும். பாருங்கள், எல்லா கோல்கள் 12 கோல் வைக்கப்பட்டிருந்தது. 12 கோலும் துளிர்த்திருக்கலாமே, துளிர்க்கலையே. ஆரோனின் கோல் தான் துளிர்த்தது. யாருன்னா, ஆண்டவர் தெரிந்தெடுத்தது ஆரோன். அவனை குறித்து முறுமுறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை குறித்து அநேகர் முறுமுறுக்கலாம். ஆனால் எல்லா கோலும் பட்டு போச்சுன்னு, ஆரோனின் கோல் பட்டு போகலையே. எல்லா கோலும் பட்டு போகலாம், ஆனால் உங்கள் கற்பம் துளிர்க்க முடியும். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் வர முடியும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு துளிர்ப்பை காண முடியும். உங்களுடைய சோதனையின் காலத்தில் ஒரு துளிர்ப்பை காண முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ நாள் பட்டு போச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரே, அது துளிர்க்க முடியும். நீர் வாய்ப்பு கொடுத்தால் அது துளிர்க்கும்னு சொல்லுங்கள். சீக்கிரமாய், அதி சீக்கிரத்தில் உங்கள் வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிரந்தரமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் நம்மை ஆமேன் நடத்தி அவர் நம்மளை தூக்கி சுமந்து செல்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டோட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை வந்திருக்கான்ப்பா, உங்கள் கரத்தில் என்னை தருகிறேன்ப்பா, நீர் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, இந்த மத்தியான நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக நாங்கள் இணைந்து உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் பாடினோம், உங்கள் கிருபை தான் எங்களை தாங்கினது, உங்கள் கிருபை தான் எங்களை நடத்தினது. சோர்ந்து போன நேரத்திலலாம், பலவீனப்பட்ட நேரத்திலலாம், கண்ணீர் விட்ட நேரத்திலலாம் நீங்கள் தான் தாங்கினீங்க. அது உங்கள் கிருபை. வேதத்தில் வசனத்தை தியானித்தோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது நீங்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் சொல்லலப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் துளிர்க்க செய்வீங்கப்பா. எங்களுக்கு எட்டாத காரியங்களை எட்ட செய்வீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்கிறோம், இணைந்து நன்றி சொல்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 2-3 பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் அந்த இடத்துல நான் வருவேன், இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் பிள்ளைகள் விண்ணப்பத்தோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்போ அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம். அப்போ எங்கள் கண்ணீர், எங்கள் கவலையை பார்க்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்போ எங்களோடு இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுகிற தேவனப்பா. வேறு யாரும் கண்ணீர் விட முடியாது. உலகத்து மனுஷன் கண்ணீர் விட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் கண்ணீர் விட்டா ஆமேன், இறந்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினது ஆமேன் உண்மை என்பதை விசுவாசிக்கிறோம். அது போல் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ, எதெல்லாம் மடிந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் இல்லை என்று இருக்கிறதோ, எதெல்லாம் விண்ணப்பத்துக்கு இன்னைக்கு சான்ஸ் இல்லைன்னு இருக்கிறதோ, அதுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் தருவதற்காக நன்றி. உங்கள் பதிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஏசப்பா. அப்போ நாங்கள் உங்ககிட்ட வருவோம், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. ஆனால் நாங்களும் இப்போ உங்கள் பதிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த மத்தியான நேரத்தில் எங்களுடைய விழுந்து போன ஆமேன் வீட்டை எடுத்து கட்டுவேன்னு சொன்னீங்களே கர்த்தாவே. வாசஸ்தலத்தை கட்ட வல்லவர் நீங்கள். எங்கள் பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்கள் விழுந்து கிடக்குதப்பா. எங்கள் வாசஸ்தலங்களை எடுத்து கட்டுங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு விழுந்து கிடக்குதுப்பா, எடுத்து கட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை விழுந்து கிடக்குதுப்பா. எங்கள் பிள்ளைகள் யாரோ ஒருத்தங்கள்ட்ட சிக்கி இருக்காங்கப்பா, எடுத்து கட்டுங்கப்பா. எங்கள் தேவன் பிள்ளைகளுக்காக, பெரியவங்களுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவர் உங்கள் கரத்தில் வருகிறோம். பெற்றோர் எதற்காக வருந்தி உங்கள் கரத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அதை என் தேவன் இவர்களுக்கு வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இந்த 2025 அநேக காரியங்கள் அது நடக்காமலே போய்விட்டது. நாங்கள் நினச்சோம் இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம்ப்பா. இல்லைப்பா, இப்போ எங்களுக்கு ஒரு தெளிவு வந்தது. 12 கோல் வைக்கப்பட்டது, ஆனால் ஆரோனின் கோல் துளிர்த்தது. அந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. எங்கள் கோலும் துளிர்க்கும், எங்கள் வீடு துளிர்க்கும், எங்கள் பிள்ளையின் வாழ்வை துளிர்க்கும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் ஆண்டு, வியாதி ஆமீன், வியாதியின் தொல்லை ஆண்டவரே, இதெல்லாம் என் தேவனால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். மனுஷனால் இதுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க முடியாதுப்பா. நீங்கள் தருவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, இன்னும் நாங்கள் திருச்சபைகளை ஒப்பு கொடுக்குறோம். திருச்சபையில் இன்றைக்கி ஆலயங்களில் ஆண்டவரே ஆராதனை நடத்தக்கூடாதபடி சத்ருவானவன் எவ்வளோ காரியங்களை உள்ளே குழப்பங்களை கொண்டு வரான்.
உள்ளே ஆண்டவரை அநேக காரியங்களை கொண்டு வந்து எங்களை வேறு வழி திருப்புறோம். அப்படிப்பட்ட காரியங்களை மறையட்டும். திருச்சபையில் ஒரு மனதின் ஆவி கடந்து வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம். நன்மை வர காத்திருந்தோம், ஆன தீமையே வந்தது என்று சொல்லி வேதனைப்படுகிற எத்தனை பேர் ஆண்டவரே, துன்மார்க்கத்தினால் சாவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்போ அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்வீராக. அப்போ எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து போனோம் ஆண்டவரே. இழந்து போனதை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, இழந்து போனதை கத்த திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனார்களோ அதை கத்தர் ஆண்டவர் திருப்பி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் திருச்சபைகளில் இழந்து போன ஆத்துமாக்கள் அமீன், இழந்து போகிற அமீன் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, அதன் மகிமை ஆண்டவரே கத்த திரும்ப கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன அபிஷேகங்களை திருப்பி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்கள் தேசத்துக்காக வருகிறோம், இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் என் தேவனை அறியணும் ஆண்டவரே. என் தேசம் தேவனுக்காக எழுந்து நிற்கணும் ஆண்டவரே. எழுந்து கட்டுவோம் என்று சொன்னபோது, வாருங்கள் என்று சொன்னபோது நெகேமியாவுக்கு கை கொடுத்த எத்தனை பேர் ஆண்டவரே ஐயா. அதே போல் அம்மீன் எங்கள் தேசத்தை எழுந்து கட்ட என் தேவன் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஊழியங்களை கத்தர் கட்டுவீராக ஆண்டவரே. ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவீராக தகப்பனே. எங்கெல்லாம் எந்தெந்த ஆத்துமாக்கள் விழுந்து போயிட்டு அந்த இடத்துல கத்தரை கிருபை திரும்ப வளரணுமேனு ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் தொலைந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இன்னும் சுவாமி தேவனை அறியாத ஆத்துமாக்கள் அத்தனை பேருக்கும் யார் யாரை கொண்டு ஆண்டவரே எப்படி சொல்ல திட்டம் கொண்டீரோ அதை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எங்களால் கூடாது, நாங்கள் போக முடியாத இடங்களில் ஆமீன் கர்த்தருக்கென்று பயன்படுற ஊழியர்களும் ஆமீன் வாஞ்சியுள்ள பிள்ளைகளும் எழுந்து நிற்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவீராக. கர்த்தர் உங்கள் கிருபையை கொடுப்பீராக. அதான் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவர், என்னை நோக்கி கூப்பிடு, நாங்கள் இப்போ உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆமீன், நீங்கள் உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு உத்தரவு தாங்கப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணமெல்லாம் நீங்கள் அறிகிறீங்க ஆண்டவரே. அது எங்களுக்கு அது எட்டாதது, எங்களுக்கு எண்ணங்களுக்கு அது அறியாதது. ஆனால் அதுக்கு நீங்கள் பலன் கொடுக்க, விடுதலை கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். மனுஷரை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லவே இல்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களையே இப்போ கூப்பிடுறோம், இறங்கி வாங்கப்பா, நீங்கள் இறங்கி வாங்கப்பா. நீங்கள் இறங்கி வந்து எங்களுக்கு இரக்கம் காண்பீங்க. உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்ளேன்னு சொன்னீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் சுவாமி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காக, எக்ஸாமுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, ஆமீன் இன்னும் ஹஸ்பண்டுக்காக, மனைவிக்காக ஆண்டவரே, இன்னும் பெற்றோருக்காக எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவரே இப்பொழுது விண்ணப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவங்களுடைய விண்ணப்பங்கள் எப்படியா இருந்தாலும் அவங்க கண்ணீர் என் தேவனை உமக்கு அறிய ஆண்டவரே. அந்த கண்ணீர் அதுக்கு ஒரு பதில் உண்டு ஆண்டவரே. கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, யாரெல்லாம் கண்ணீர் விட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்தீங்க. ஆகார் கண்ணீர் விட்டால் பதில் வந்தது, அன்னாள் கண்ணீர் விட்டால் பதில் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் விட்டார்கள் நினைத்து பதில் கொடுத்தீங்க. இந்த நாளில் எங்களுடைய கண்ணீரை கண்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை சொல்வதற்காக, நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கீங்க. அந்த ஹெவன் டிவி ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இது வீடுகளில் வரணுன்னா இதுக்கு அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. இது வீட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணுன்னா அநேக தேவைகள் உண்டு ராஜா. ஒருவேளை அந்த தேவைகள் நாங்கள் சொல்ல முடியாததாக இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து சொல்கிறோம், தேவைகளை கத்த சந்திப்பீராக. அதுபோல் ஹெவன் டிவியில் இணைந்து செயல்படுற எத்தனை ஊழியர்கள் ஆண்டவர், எத்தனை ஊழியங்கள் ஆண்டவர், அத்தனையும் கத்தர் பயன்படுத்துவீராக. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர்றோம். உங்கள் குடும்பங்களில் கத்தாவை என்னென்ன விடுதலை வரணுமோ அதை கத்தர் கொண்டு வருவீராக. ஒரு ஊழியங்களில் கத்தர் இணைந்து செயல்படுவீராக. பிள்ளைகளை பொறுப்படுப்பீராக தகப்பனே. குடும்பமாக கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரா. கத்தா அவங்க இணைந்து ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக இணைந்து ஜெபிக்கும்போது, ஃபோன் கால்ஸில் ஜெபிக்கும்போது கத்தருடைய வல்லமை இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம். அநேக விண்ணப்பங்களை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். ஆமீன். தனிப்பட்ட நபர்லேருந்து, குழுக்களாக, சிறைகளிலிருந்து, இன்னும் ஆண்டவர் வேதனை உச்சக்கட்டத்திலிருந்து, நோயின் பிடியிலிருந்து வருகிற விண்ணப்பங்கள் அத்தனை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, டயபெட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இதனால் வர காம்ப்ளிகேஷனால் எத்தனை பேர் ஆண்டவரே
அநேக நாட்கள் பெரிடனாக இருந்து ஆமென் தேவனை நோக்கி கூப்பிட்டு இதுக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகளை ஆமென் இந்த ஹெவன் டிவி மூலமாக இணைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒரு நிமிஷம் கண்ணோக்கி ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசனம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கேயும் ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை கொண்டு வரணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எம்எம்ஜே மூலமாக இணைந்து ஜெபிக்கும் போது உங்கள் விடுதலையின் கரை நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தர அன்பு மகன் குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்கு வெளியே செல்லும்போது வரும்போது தேவனுடைய கர மகனோடு கூட இருக்கட்டும், பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், மனைவியோடு கூட இருக்கட்டும், குடும்பத்தோடு உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் பிரசன்னராய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஊழியங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுங்க தகப்பனே. இன்னும் வளர்ச்சியை காண கிருபை கொடுங்கப்பா. அநேக ஆத்துமாக்கள் இணையட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அநேக தேவனுக்கண்டு பரலோக ராஜ்யத்துக்கண்டு இவர்களை சேர்த்து கொள்ள கத்த கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து போனீங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் நித்திய ஜீவனை கத்தர் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகிறது நமக்கு சித்தமல்ல. இங்கே ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்போது பரலோக ராஜ்யத்தில் ஆமென் ஆண்டவரே களிப்புண்டாகும் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், மலாகாதது ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீரே, அதன் மேலான அன்பு ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் ஒருவேளை ஜீவனை கொடுப்போம்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனால் நீரே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுக்காக கல்வாரி சிலுவையில தண்டி ஜீவனை தந்த தேவனை ஆண்டவரே மனமாற வாழ்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மதியான நேரத்தில் ஆண்டவரே கூடி ஜெபிக்கும்போது எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் தருகிறதற்காய் நன்றி அப்பா. தேவநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஐயா. எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய புயம் அல்லது கரமோ அல்லது எங்கள் பலமோ ஆண்டவரை ஒன்றும் பண்ண முடியாதப்பா. எங்களுடைய சுயமோ ஒருவேளை நாங்கள் ஜெபித்ததுனால இது வராது ஆண்டவரே. ஆனால் அந்த ஜெபத்தை கேட்குற தேவன் எங்களோடு கூட இருப்பதினால் எங்களால் ஆண்டவர் வெற்றி சிறக்க முடியும். ஏன்னா ஒரு கழுதை இயேசுவை சுமந்ததினால் அது கனம் பெற்றது. அது ஒருவேளை இயேசுவை விட்ட பிறகு அதுக்கு கனம் வருமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுக்குள்ளே இருப்பதினால் எங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டு, விசேஷித்த கனம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு வீடுலேருந்து ஜெபிக்கும் அந்த வீட்டை உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த வீடுகளுக்குள்ள உங்கள் மகிமை, உங்கள் அபிஷேகம் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலிருந்து சமாதானம் புரண்டு வரட்டும், அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதான காரணராம் இயேசு கிறிஸ்து அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நானே பரிகாரியாக கத்துறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் பரிகாரியாக கத்தர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னது போல் நாள் வரும்போது ஆமேன் வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென்று ஆமேன் என்றும் நீ நிறைவேற்றுவதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் ஆண்டவர் ஹெவன் டிவியில் ஆமேன் அநேகரை போஷிக்கிற திட்டம், ஆமேன் இன்னும் ஆண்டவரே மீடியா பிள்ளைகளுக்கு ஊழியர்களை உருவாக்குற திட்டம், இன்னும் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு வசனங்களை பகிர்ந்து கொடுக்கறது, இன்னும் ஏழை எளியவர்களுக்கு மாதம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, இன்னும் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு கையெடுத்து செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. நீரே பரிகாரி அப்பா. நாங்கள் செபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இப்பொழுது நாங்கள் ஆமேன் உங்கள் சமத்தில் வைத்து நாங்கள் சொல்கிறோம், இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினதற்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவர் இந்த நேரத்திலிருந்தே எங்களுக்கு விடுதலை கடந்து வந்ததற்காக நன்றி. இனி நாள் நீள வேண்டாம் ராஜா. இன்னும் விடுதலை வரலேன்னா எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா எங்களை நினைத்து பதில் தர இனி நாள் நீளாது, சீக்கிரமாய் தந்துருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அதை கர்த்தர் வாய்க்கை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக வேதனையோடு காத்திருக்கிற பெற்றோருக்காக வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த உலகம் ஆமேன் மாய்க்குள்ளே கிடக்கிற இந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அந்த மாயான உலகத்தில் எங்களையும் தப்பி தேவனுக்கென்று வைராக்கியம் வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. போதும் கர்த்தாவே, எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியாவை போல அல்ல கர்த்தாவே, ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவரே ஓடு என்று சொல்லி 40 நாள் வனாந்தரத்திலே
ஓட வைத்தது போல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் போதும் கர்த்தாவே என்று சொல்லி எங்களை விழ வைத்திருக்குமானால் தட்டி கொடுத்ததனால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆமென் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஓட வைக்கிறதற்காய் நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். மீதியா நேரம் முழுதும் கத்தர் கூட இருங்க. இரத்த கொட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த டிவிடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா ஃபோக்கஸையும் கத்தை பொறுப்பிடுங்க. ஊழிய பாதையில் கத்தரை கரம் கூட இருக்கும்படியா, MMJயோடு கூட இருக்கும்படியா, கத்தர் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற இனிமேல் கேட்க போகிற பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேகர் எங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் மனதில் எதை ஏவுகிறாரோ நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்விசேஷங்களை கட்டளையிடும்போது, இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்போது எங்களுக்கும் எழுதுங்கள். இந்த தேவையிலையும் கர்த்தர் சந்திக்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தானினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தானினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.